Beautiful morning everyone. In this video section we are going to learn class 2 English term 3 food we eat. Okay, term 3 ல unit 3 ல food we eat அப்படின்ற டாபிக் பற்றி நம்ம என்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ற டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஷல் வி ஸ்டார்ட். ஃபுட் வி ஈட்டில் நம்ம வள்ளி சிட்டு அந்த ரெண்டு கேரக்டரும் இருக்காங்க. ஐ லைக் தி சோர் ஜூஸ், அதாவது சோர் அப்படின்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கக்கூடியது. ஓகேவா, லெட் மீ டேஸ்ட் இட், சரி நம்மளும் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே லெட்டஸ் ரீகாலில் பாருங்கள், நேம் த பிக்சர்ஸ். ஃபஸ்ட்டு பிக்சர் பாரு, கேரட், CARROT கேரட். நெக்ஸ்ட்டு கிரேப்ஸ், ஃப்ரூட்ஸ் இல்லையா, GRAPES கிரேப்ஸ். நெக்ஸ்ட் பிரிஞ்சால், BRINJAL பிரிஞ்சால். நெக்ஸ்ட் மேங்கோ, MANGO மேங்கோ. நெக்ஸ்ட்டு டிக் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த பிக்சர்ஸ். இங்கே வந்து ரெண்டு நேம் கொடுத்துருக்காங்க, பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டோ நம்ம அதை வந்து டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், செரி ஆப்பிள். ஸோ இது வந்து ஆப்பிள் தான். நெக்ஸ்ட்டு ஆனியன் ரேடிஷ், ஆனியனை டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் டொமேட்டோவை நம்ம டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ லைக் ஆரஞ்ச் ஜூஸ். ஸோ அப்போ அந்த லைக்கை வந்து என்ன பண்ணணும்னா ட்ரேஸ், அது மேலேயே எழுதணும். ட்ரேஸ்னால் அது மேலேயே எழுதுறது. லைட்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அது மேலேயே என்ன பண்ணணும், பென்சில் வச்சு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், லுக் அண்ட் சே. ஸ்வீட் டைப்பாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். எதெல்லாம் ஸ்வீட்டாக இருக்கும்? சுகர் கேன், கரும்பு, SUGARCANE சுகர் கேன். நெக்ஸ்ட்டு ஹனி, HONEY ஹனி, தேன் வந்து நமக்கு ஸ்வீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாம் கேண்டி, பனங்கற்கண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, PALMCANDY பாம் கேண்டி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு கிறிஸ்பாக மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், சிப்ஸு, ரஸ்க்கு, தோசா. ஸோ சிப்ஸ் அப்படின்னா நமக்கு எல்லாருமே ஃபேவரட் தான், CHIPS சிப்ஸு. ஸோ ரஸ்க்கு நமக்கு வந்து பாலெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிடுவோம். ஸோ உடம்பு சரியாதவங்களுக்கு, கொஞ்சம் வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம வந்து ரஸ்க்கை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தோசாவும் எப்படி இருக்கும், மொறுன்னு இருக்கும், எண்ணெய் ஊற்றினா. RUSK ரஸ்க், DOSA தோசா. நெக்ஸ்ட் பாருங்களேன், பிட்டர், கசப்பாக எது இருக்கும் அப்படின்னா பிட்டர் கார்ட், பாகற்காய், BITTERGOURD பிட்டர் கார்ட். நெக்ஸ்ட்டு நீம்னா வேப்ப இலை வந்து கசப்பாக இருக்கும், ஆனால் அவர் வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து நிறையா இருக்குது, NEEM நீம். நெக்ஸ்ட்டு ஃபெனுக்ரிக், வெந்தயம்னு சொல்லுவோம். இதுவும் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மூணுமே நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. FENUGREEK. ஸோ ரெகுலராக எடுத்துக்கக்கூடாது, பட் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த் தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சோர், அது புளிப்பு சுவையில் இருக்கக்கூடியது தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லெமன் வந்து புளிப்பாக இருக்கும், LEMON லெமன். நெக்ஸ்ட்டு கூஸ்பெரினா நெல்லிக்காய், GOOSEBERRY கூஸ்பெரி. நெக்ஸ்ட்டு டேமரின், புளி, TAMARINT டேமரிண்ட். ஸோ இப்போ நம்ம 4 டேஸ்ட் பார்த்தோம். இதில் என்னென்ன, ஸ்வீட்டு, கிறிஸ்பாக இருக்கிறது, பிட்டராக இருக்கக்கூடியது, சோராக இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். ஸ்பைசி, அதாவது ரொம்ப காரசாரமாக இருக்கிறது. சில்லி, CHILLI சில்லி. நெக்ஸ்ட்டு மிளகாய், ஜிஞ்சர்னா என்னது, இஞ்சி, GINGER ஜிஞ்சர். பெப்பர், மிளகு, PEPPER பெப்பர். நெக்ஸ்ட்டு சால்ட்டியாக இருக்கிறது, கொஞ்சம் உப்பு தன்மையோடு இருக்கக்கூடியது. பிஸ்கட்ஸில் வந்து உப்பு போட்டிருப்பாங்க, BISCUIT பிஸ்கெட். பாப்கார்ன், POPCORN பாப்கார்ன், சோளத்தில் செய்வாங்க இல்லையா. நெக்ஸ்ட் சால்ட், SALT சால்ட். ஸோ இது எல்லாமே சால்ட்டி டேஸ்ட்டில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு கிரன்ச்சி, அதாவது கிரன்ச்சி அப்படின்னா நம்ம கடிக்கும் போது மொறுமொறுப்பாக இருக்கும், ஆனால் அதில் ஜூஸாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம கிரன்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். CARROT கேரட் வந்து கடித்தோம்னா ஒரு மாதிரி கிறிஸ்பாக இருக்கும், ஆனால் வந்து நம்ம இதுலேயும் ஜூஸ் வரும். நெக்ஸ்ட்டு பேரிக்காய், PEAR பியர். ஆப்பிள், APPLE ஆப்பிள். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜூஸியாக இருக்கிறது, நிறைய ஜூஸ் வரும் இதில் அப்படின்னா மேங்கோ, MANGO மேங்கோ. வாட்டர்மெலன், WATERMELON வாட்டர்மெலன். the last one ஆரஞ்ச், ORANG. ஸோ இதில் நம்ம என்னென்ன டேஸ்ட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைசி, சால்ட்டி, க்ரன்ச்சி, ஜூஸி டேஸ்ட்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு போயம். லெட் அஸ் சிங். பேட்டே கேக். ஓகேவா, பேட்னா கேக் வந்து நம்ம வந்து உருவாக்குறது, கேக்கை வந்து பேக் பண்ணுறது, கேக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஒரு பேண்ட்ரி, அதாவது
நிறைய ஜாமான் மளிகை ஜாமான் அதாவது ஒரு கேக் பேக் பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸுமே இங்கே இருக்குது. இங்கே வந்து கேக் பேக் பண்ண பேக்கர் இருக்கார். ஸோ பேட்டி கேக் பேக்கர்ஸ் மேன். ஸோ பேக்கர் அப்படின்னா கேக் செய்கிறவங்கள பேக்கர் அப்படின்னும். ஸோ அப்போ வந்து கேக்கை உருவாக்க சொல்கிறாங்க, கேக்கை தட்ட சொல்கிறாங்க. பேக் மீ எ கேக் as fast as you can. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள், எனக்காக ஒரு கேக்கை பேக் பண்ணுங்கள். பேட் இட் அண்ட் பிரேக் இட். அதை தட்ட சொல்கிறாங்க, அதை குத்த சொல்கிறாங்க. ஸோ எப்படி மாவு பிசைவோம் இல்லையா, ஸோ அதுக்காக ரெடி பண்ணுறது, ஓகேவா. அண்ட் மார்க் இட் வித் பி. ஸோ கேக்கை ரெடி பண்ணிவிட்டு அதில் பி அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. புட் இட் இன் த ஓவன் ஃபார் பேபி அண்ட் மீ. ஸோ ஓவனில் வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா, கேக்கை வந்து எடுத்துகிட்டு ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதில் ஓவனில் வைங்க, எனக்காகவும் பேபிக்காகவும். ஃபார் பேபி அண்ட் மீ, ஃபார் பேபி அண்ட் மீ அண்ட் தேர் வில் பி எ பிளண்டி ஃபார் பேபி அண்ட் மீ. ஸோ இப்போ நிறையா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பிளண்டி போதுமான அளவு எப்படி இருக்கும், பார்க்கவே பேபிக்காகவும் அவங்களுக்காகவும் உள்ள கேக் வந்து ரெடியாக இருக்கும், ஓகேவா. பேட்டே கேக் பேக்கர்ஸ் மேன். பேக் மீ எ கேக் as fast as you can. Pat it and break it and mark it with B. Put it in the oven for baby and me, for baby and me, for baby and me and there will be plenty for baby and me. ஓகேவா. ஸோ இது வந்து கேக் ஷாப்பு. நீங்கள் எல்லாருமே வந்து கேக் ஷாப் போயிருப்போம் இல்லையா, ஸோ அங்கே வந்து உள்ளே வந்து கேக் ரெடி பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து கேக்கை வந்து நம்ம டெக்னிக்காக ரெடி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து கேக் வந்து பார்க்கவே அழகாக ப்ளஃபியாக இருக்கும். We move on to the next topic, the spider and the turtle. Spider அப்படின்னா சிலந்தி, turtle அப்படின்னா ஆமையை சொல்லுவோம், கடல்ல ஆமையை நம்ம சொல்லுவோம். turtle. One evening, Spiky the spider was ready to eat. அந்த ஸ்பைடரோட நேம் வந்து ஸ்பைக்கி. A turtle came to his door. ஸோ அதோட டோர் கிட்ட அந்த டர்ட்டில் வருது. ஸ்பைக்கி, கம் இன் டர்ட்டில், யூ ஆர் ஜஸ்ட் ஆன் டைம் ஃபார் டின்னர். ஸோ உள்ளவா, நீ வந்து கரெக்டாக டின்னர் டைமுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு. The turtle went to sit near the bowl of yams. யாம்னா கிழங்கு, ஓகேவா. ஸோ அந்த டர்ட்டில் என்ன பண்ணுது, பக்கத்தில் அந்த பவுலுக்கு பக்கத்தில் வந்து உட்காருது. ஸ்பைக்கி, யூ கான்ட் சிட் டவுன் டு ஈட் வித் டர்ட்டி ஹேண்ட்ஸ், ப்ளீஸ் கோ வாஷ் தெம். ஸோ நீ வந்து அழுக்கான கையோட நீங்கள் வந்து உட்காரக்கூடாது, நீ போய் உன்னோட ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுது. டர்ட்டில், ஓ யூ ஆர் ரைட். ஸ்பைக்கி, ஐ வில் பி பேக். நான் வந்து வரேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டர்ட்டில் வந்து போய் ஹேண்ட் வாஷ் பண்ண போகுது. Turtle slowly crawled off to wash his hands. Turtle வந்து ஸ்லோவாக க்ரவுல்டு அப்படின்னா தவழ்ந்து போகிறது, தவழ்ந்து போய் அதோட ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து. ஸ்பைக்கி கல்ப்டு த ஃபுட் குயிக்லி. அது போயிட்டு வர்றதுக்குள்ளே அப்படியே விழுங்கிடுச்சு, டப்புன்னு உள்ளே போட்டு சாப்பாடெல்லாம் ஸ்பைக்கி வந்து விழுங்கிடுச்சு. Turtle கேம் பேக் அண்ட் ஃபவுண்ட் த நியர்லி எம்டி பிளேட்ஸ். திரும்ப வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் எல்லாமே எம்டியாக இருக்குது. டர்ட்டில், ஸ்பைக்கி யூ ஏட் ஆல் த ஃபுட்டு. டர்ட்டில் என்ன சொல்லுது, ஸ்பைக்கி நீ எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டுட்ட. ஸோ ஸ்பைக் என்ன சொல்லுது, ஐ ஹேட் டு ஈட் இட் பிஃபோர் இட் காட் கோல்டு பட் தேர் இஸ் பிளண்டி லெஃப்ட். ஸ்பைக் என்ன சொல்லுதுன்னா, இது நான் சாப்பிட்டுட்டேன், ஏன்னா இது கோல்டு ஆகுறது, சில்லுன்னு ஆகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், அதனால தான் நான் சாப்பிட்டுட்டேன், அதனால எம்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. Turtle reached for the glass of juice. Spiky, wait, your hands are still dirty. Turtle, yes, there are dirty again. As I crawled across the dirty floor, I'll be right back. ஸோ அப்போ டர்ட்டில் என்ன பண்ணும், தவழ்ந்து வர்றதுனால என்ன தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தாலும் திரும்பவும் கை அழுக்காகும் இல்லையா, ஸோ திரும்பவும் போய் நீ என்ன பண்ண, உன்னோட ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இப்போ அடுத்து கிளாஸில் வந்து ஜூஸ் மட்டும் தான் இருக்குது, அதை குடிக்கலான்னு போகும்போது இவங்க ரெண்டு பேரும் இப்படி கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. The turtle went back to the pond to wash his hands. The turtle used his slippers to keep his hands and feet clean. ஸோ இப்போ பக்கத்தில் இருக்கிற பாண்டுக்கு போய் அதோட ஹேண்ட்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு வருது. நவ் டர்ட்டில் காட் பேக் டு ஃபைண்ட் ஆல் த பிளேட்ஸ் எம்டி. இப்போ பார்க்கும்போது பிளேட் எல்லாமே எம்டியாக இருக்குது. ஸ்பைக்கி, ஐ குட் நாட் வெயிட், த ஃபுட் வாஸ் கெட்டிங் வெரி கோல்ட், புவர் டர்ட்டில் வாஸ் ஸ்டில் ஹங்க்ரி. ஸோ இப்போ திரும்ப என்ன சொல்லுது, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல, ஏன்னா திரும்பவும் ஃபுட்டு வந்து கோல்டாகிட்டே இருந்துச்சு, சில்லுன்னு ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் நான் வந்து சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து டர்ட்டிலுக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. த நெக்ஸ்ட் டே டர்ட்டில், ஸ்பைக்கி கம் ஃபார் டின்னர். ஸ்பைக்கி, ஓ தட் வில் பி நைஸ். இப்போ வந்து டர்ட்டில் சொல்லுது ஸ்பைக்கி கிட்ட, நீ வந்து டின்னருக்கு என் வீட்டுக்கு வா அப்படின்ட்டு. ஓ நைஸ் அப்படின்னு சொல்லுது. ஹி ரீச் த பாண்ட், குளத்துக்கு வந்துருச்சு. டர்ட்டில், ஐ எம் ஹியர் ஸ்பைக்கி, நான் வந்து குளத்துக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. கம் டவுன், யுவர் டின்னர் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. கீழே வா, உன்னோட டின்னர் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. Spiky jumped into the water, but he could not reach the bottom. He just fluttered
on the top. ஸ்பைடர் வந்து லைட் வெயிட்டாக இருக்கனால அதால் உள்ளே போகவே முடியல. அது மேலே வந்து தண்ணியில் பட்டோன்னே மேலே மிதந்துட்டு தான் இருந்துச்சு. He filled the pockets of his coat with heavy stones and jumped into the pond. He went deep down to Turtle's house. இப்போ என்ன பண்ணுது, அதோட ஜாக்கெட்டில் ஃபுல்லாகவே அது பாக்கெட்டில் வந்து ஃபுல்லாக நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் ஹெவி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் நிரப்பிட்டு இப்போ ஜம்ப் பண்ணுது, உள்ள டீப் ஆழத்துக்கு போயிடுச்சு. He reached for a bowl of food. ஸோ அப்போ ஃபுட் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துருச்சு. Turtle, wait, you cannot have your டின்னர் வித் யுவர் கோட் ஆன், ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் கோட். ஸோ நீ வந்து கோட் போட்டுட்டு சாப்பிடக்கூடாது, உன்னோட கோட்டை ரிமூவ் பண்ணு அப்படின்னு. ஸ்பைக்கி, ஐ குட் நாட் டூ தட். இப்போ என்ன சொல்லுது, என்னால் அதை செய்ய முடியாது. டர்ட்டில், யூ மஸ்ட் டேக் இட் ஆஃப் பிஃபோர் யூ ஈட். ஆனால் கண்டிப்பாக நீ வந்து எடுத்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுது. ஸ்பைக்கி ஸ்லோலி டுக் ஆஃப் ஹிஸ் கோட். He fluttered up and saw Turtle eat the feast. He climbed out of the water and went home sad. ஸோ இப்போ அப்படியே எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, அந்த ஸ்பைக்கி மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை மிதக்கும் போதே அதை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுது, இப்போ டர்ட்டில் வந்து அந்த ஃபுட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு. ஸோ சோகத்தோட அந்த ஸ்பைக்கி என்ன பண்ணிடுச்சு, வீட்டுக்கு போயிடுச்சு. அதாவது ஒருத்தவங்க நமக்கு என்ன செய்கிறாங்களோ கண்டிப்பாக அது நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து நியாயம். ஓகேவா? ஸோ அதாவது நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் அது கண்டிப்பாக கடவுள் நமக்கு ரிப்பீட் பண்ணுவார். ஸோ அதனால நமக்கு தெரிஞ்சு யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுதான் நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்டில் சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு. இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பிக்சருக்கும் 2 வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், அது பவுலில் டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அது கிளாஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கிளாஸ், GLASS, கிளாஸில் டிக் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் பாருங்கள், அது என்னது, ஸோ பிளேட், அது PLATE, பிளேட்டில் டிக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். மேலேயே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்மிங் டர்ட்டில், யூ ஆர் ரைட் இன் டைம் ஃபார். ஸோ டர்ட்டில் உள்ள கூப்பிட்டு டைம் ஃபார் டின்னர். ஓகேவா? டின்னருக்கு கூப்பிட்டுச்சு. டர்ட்டில் வாக்டு அக்ராஸ் த டர்ட்டி. எங்கே வந்து கிராஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோர், தரையெல்லாம். ஸ்பைக்கி ஃபில்டு ஹிஸ் பாக்கெட் வித் ஹெவி. என்ன வந்து பாக்கெட்டில் ஃபில் பண்ணிச்சு, ஸ்டோன்ஸ். ஸ்பைக்கி டுக் ஆஃப் ஹிஸ், எதை வந்து எடுத்து போட்டுச்சு, கோட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிசன், திங்க் அண்ட் ரைட்டில் ஹூம் டிட் த டர்ட்டில் விசிட். யாரை வந்து டர்ட்டில் விசிட் பண்ண போச்சு அப்படின்னா த டர்ட்டில் விசிட்டட் த ஸ்பைக்கி. ஓகேவா? வேர் டிட் த ஸ்பைடர் சிட் ஃபஸ்ட்டு. ஸ்பைடர் வந்து ஃபஸ்ட்டு எங்கே உட்கார வந்துச்சு அப்படின்னா த ஸ்பைடர் சாட் நியர் த பவுல் ஆஃப் யாம். யாம் வச்சுருந்தாங்களா அந்த பவுலுக்கு பக்கத்தில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, டு யூ இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு யுவர் ஹோம். நீங்கள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவீங்களா? எஸ், ஐ இன்வைட்டட் மை ஃப்ரெண்ட்ஸ் டு மை ஹோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெட் அஸ் நோ. வள்ளி அண்ட் சிட்டு ஆர் டாக்கிங் அபவுட் ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ் பற்றி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹே இஸ் ராஜு, ஹி ரீட்ஸ் எ புக். அவன் பேர் வந்து ராஜு, அவன் என்ன பண்ணுறான், ரீட்ஸ், படிக்கிறான் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, ஷீ இஸ் நிலா, ஷீ ரீட்ஸ் எ புக். அவள் பேர் நிலா, அவள் வந்து என்ன பண்ணுறா, புக் படிக்கிறாள். நெக்ஸ்ட்டு, தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், தே ரீட் எ புக்ஸ். ஸோ அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு, அவங்க புக்கு படிக்கிறாங்க. ஒய் டு யூ சே ரீட் அண்ட் நாட் ரீட்ஸ். ஏன் வந்து இந்த இடத்துல ரீட்ஸ் போடாமல் ரீட் போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ, ஷீ, இட்டு, இந்த 3 வந்தால் எப்பயுமே வேர்பு பக்கத்தில் எஸ் வந்து ஆட் ஆகிருக்கணும். ஓகேவா? எஸ் இல்லைனா இஎஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே ஹீ, ஷீட் வந்திருக்கனால தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ரீட்ஸாக மாற்றுறோம். இதுவே ஐ, வி, யூ, தே இந்த 4 வந்துச்சு அப்படின்னா இவங்களை பக்கத்தில் வர வேர்பு கூட எஸ் சேர்க்கக்கூடாது. இதான் ரூல்ஸ். ஓகேவா? ஸோ வி சே ரீட்ஸ் வென் தேர் இஸ் ஒன்லி ஒன் பர்சன். அதாவது ஒரே ஒரு பர்சன், சிங்குலரான பர்சன் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம ரீட்ஸ் அப்படின்னு போடணும். கீழே பாருங்கள், ஐ ஜம்ப், வி ஜம்ப், யூ ஜம்ப், தே ஜம்ப். இதுவே ஹீ ஜம்ப்ஸ், ஷீ ஜம்ப்ஸ், இட் ஜம்ப்ஸ் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ரூல்ஸு, இதை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு லெட்டஸ் ப்ராக்டிஸில் சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட். ஸோ நம்ம ரூல்ஸ் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிங்குலர் அதுக்கெலாம் வந்து வேர்பு கூட எஸ் சேர்ந்துருக்கும் அப்படின்னு. அதாவது ஹீ, ஷீட்டுக்கு வேர்பு கூட எஸ் சேர்ந்துருக்கும். ரிமைனிங் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், எதுவுமே, அதாவது வேர்பு கூட எதுவுமே சேர்ந்துருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஹீ வந்திருக்கு இல்லையா? ஸோ ஹீ வந்தால் வேர்பு கூட எஸ் சேர்ந்துருக்கும். ஷீ வந்திருக்குன்னா வேர்பு கூட எஸ் சேர்ந்துருக்கும். ஐ வந்தால் வேர்பு கூட எஸ் ஏறாது. அதேமாதிரி இட்டு வந்தால் வேர்பு கூட எஸ் சேர்ந்துருக்கும். வி வந்தால் வேர்பு கூட எஸ் சேராது. தே வந்தால் வேர்பு கூட எஸ் சேராது. அண்ட் யூ வந்தாலும் வேர்பு கூட எஸ் சேராது. ஸோ இதுதான் ரூல்ஸ். இது பிரகாரம் நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள்.
He is Mani. He plays the guitar. She is Kala. She sings a song. I am Hari. I eat banana. It is a bus. It moves on the road. Next. We are friends. We like football. They are painters. They paint walls. You are tall. You climb trees. So next match the followingல சேம் தான். I வந்தா read. He வந்தா reads. You வந்தா read. She வந்தா reads. They வந்தா read. ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணிட்டு இது காமனாக இருக்க எ புக்கு கூட நம்ம சேர்ந்துடணும். அப்போ I read a book. He reads a book. You read a book. She reads a book. They read a book அப்படின்னு வரும். ஓகேவா? We move on to the next topic, filling the missing letter. So first picture பாருங்க, plate. Plateோட spelling P-L-A-T-E, plate. Next, turtle. T-U-R-T-L-E, turtle. Next, last one பாருங்க, spider. S-P-I-D-E-R, spider. ஓகேவா? Next, let us doல word wall இருக்கு. அதில் most, sure, near, than, open, kind, high, far, call. ஸோ இதெல்லாம் நியூ வேர்ட்ஸ். இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த சென்டென்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸை நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பாருங்கள், ரீட் அலவுட் த சர்க்கிள் த வேர்ட்ஸ் யூ சி ஆன் த வேர்ட் பால். மோஸ்ட் ஆஃப் அஸ் லைக் மேங்கோஸ். இதில் மோஸ்ட்டை வந்து சர்க்கிள் பண்ணணும். ஐ எம் ஷுர் அபவுட் திஸ். இதில் ஷுர். கம் நியர் மீ, நியர். கால் ஹிம் நவ், கால். த ஹில் இஸ் ஹை, ஹை. மை ஸ்கூல் இஸ் நாட் ஃபார், ஃபார். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் ட்ரேஸ் த வேர்ட்ஸ். மை ஹவுஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர். ஸோ அது ஃபார்னா தூரமாக, இங்கேருந்து தூரமாக இருக்குது அப்படின்னும் போது எஃப்ஏஆரை வந்து லைட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது மேலேயே பென்சிலில் என்ன பண்ணணும், ட்ரேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் ஏ கைண்ட் பாய், கேஐஎன்டியை ட்ரேஸ் பண்ணுங்கள். ஷீ இஸ் டாலர் தென் மீ. இந்த தேனை வந்து ட்ரேஸ் பண்ணுங்கள். த பார்க் இஸ் நியர் மை ஹவுஸ். நியரை வந்து என்ன பண்ணணும், ட்ரேஸ் பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற எல்லாத்தையுமே அது மேலேயே எழுதி பழகும். நெக்ஸ்ட்டு லெட்டஸ் ப்ராக்டிஸில் வி ஆர் சிஸ்டர்ஸ். அவர் ஹேர் இஸ் லாங். நாங்கள் 2 பேருமே சிஸ்டர்ஸ். எங்களோட ஹேர் வந்து லாங்காக இருக்கும். தே ஆர் பிரதர்ஸ். தயர் கார் இஸ் ப்ளூ. அதாவது அவங்க பிரதர்ஸு, அவர்களுடைய கார் வந்து ப்ளூ கலர். இட் இஸ் அன் ஈகிள். இது வந்து ஒரு ஈகிள். ஓகேவா? இட்ஸ் விங்ஸ் ஆர் பிக். இதோடைய விங்ஸ் வந்து பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அவர் ஹவுசஸ் ஆர் நியர். எங்களுடைய ஹவுசஸ் வந்து பக்கத்தில் இருக்குது. தே ஆர் சிஸ்டர்ஸ். அவர்கள் வந்து சிஸ்டர்ஸ். தேர் பெட்ஸ் ஆர் ஸ்மால். அவங்களோட பெட்ஸ் வந்து குட்டியாக இருக்கும். இட் இஸ் எ டக். இட்ஸ் பீக் இஸ் எல்லோ. அதோடைய மூக்கு வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இதில் அவர், தயர், இட்ஸ் இதோட மீனிங் என்ன அப்படின்றத லேர்ன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அவர் அப்படின்னா வி அப்படின்னும் போது என்னது, எங்களை அப்படின்னு சொல்லும்போது. அவர் அப்படின்னா எங்களுடைய அப்படின்னு சொல்லுது. தேனா அவர்கள், நம்ம சொல்கிறது, நம்ம இன்னொருத்தவங்களை சொல்லும்போது. அவர்களுடைய அப்படின்னும் போது தயர். இட் அப்படின்னா இது. இட்ஸ் அப்படின்னா இதோடைய அப்படின்னு சொல்லுவோம். வி ஆல்ரெடி பார்த்தது, தே ஆல்ரெடி பார்த்தது. ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக 3 தான். வி, தே, இட்டு. இதோட பேஸ் பண்ணி வி வந்தா அவர், தே வந்தா தேயர், இட்டு வந்தா இட்ஸ். இதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ சூஸ் அண்ட் ரைட். இதில் வி ஆர் பாய்ஸ். வி வந்தால் என்ன வரும், அவர். ஸோ அவர் ஸ்கூல் இஸ் நியர். தே ஆர் கிட்ஸ். தே வந்தால் தேயர். தேயர் ஹேண்ட்ஸ் ஆர் ஸ்மால். நெக்ஸ்ட்டு இட் இஸ் அண்ட் அவுல். இது. அப்போ இட்டு வந்தால் இட்ஸ் அப்படின்னு வரும். இட்ஸ் ஐஸ் ஆர் பிக். நெக்ஸ்ட்டு லெட்டஸ் சேல லிசன் டு த சவுண்ட்ஸ் அண்ட் ரிப்பீட். ஓயூ சவுண்டும் ஓடபிள்யூ சவுண்டும் எப்படி வருது? அவு, அவு, ஹவுஸ், மவுஸ், கிளவுட். நெக்ஸ்ட்டு இதில் ஓடபிள்யூ சேர்ந்தா கவு, அவுல், க்ரவுன். ஓகேவா? ஸோ இதில் ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவுட், லவுட், கிளவுட், ரவுண்ட், ஃபவுண்ட், சவுண்ட், மவுத், சவுத், மவுண்ட், கவுண்ட். இதில் நவ், டவுன், கவுன், டவுன், ப்ரவுன், க்ளவுன், ஹவுல், ஹவு, க்ரவுல், க்ரௌட். நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் மேட்ச் த வேர்ட்ஸ் வித் தயர் பிக்சர். ஸோ இங்கே கொடுத்துருக்க பிக்சரை இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸோட நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஹவுஸ், கவ், அவுல், மவுஸ், க்ளவுட், க்ரவுன். நெக்ஸ்ட்டு ட்ரை டு ரீட் திஸ். அதாவது டிஆர், இட்டு, இரு, ட்ரி, இட்டு,
இவ், டிவ், ட்வின், இல்ஃப், உல்ஃப், இப், இட், கெப்ட், கிட், ஃபேக்ட் அப்படி படிக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வவல் சவுண்ட், ஃபோனிக் சவுண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபோனிக் சவுண்டை நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெட்டஸ் டூவில் ஸோ அதான் ஹவுண்ட், ரவுண்ட், பவுண்ட், கிரவுண்ட், ஸ்ப்ரவுட், ஷவுட். நெக்ஸ்ட்டு டவுன், டவுன், க்ரவுல், ஃப்ரவுன், ஹவுல், க்ரவுன். சர்க்கிள் த ஆட் பேரு அவுட், ஷவுட், கவுன், டவுன், க்ரவுல், ஹவுல், சவுத், பாய். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். நவ், ஹவு, ப்ரவுன், க்ரவுன், க்ளவுன், டாய். இதுதான் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபவுண்ட் சவுண்டு கரெக்ட் பேர் தான். மவுண்ட், கவுண்ட், சவுத், மவுத், க்ளவுட், ப்ரவுட், சவுண்ட், பூன். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்? சர்க்கிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரீட் அலவுட். த கிங் ஹேஸ் அ crown. I got this gown in the town. The clown is in the crowd. The mouse is in the house. I found the bean sprout. The clown fell on the ground. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் கம் நெக்ஸ்ட். ஸோ இதில் ஒரு வேர்டு, அதாவது ஒரு வேர்ட் கூட ஒரு லெட்டரை ஜாயின் பண்ணால் வேறு வேர்டு வருது, அதாவது வேறு ஸ்பெல்லிங் வருது, வேறு மீனிங் வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். டேப், டேப், பின், பைன், நாட், நோட், கப், கியூப். ஸோ எல்லாத்துக்கூடவும் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கனால இங்கே கியூபை டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏஇஐ, அதாவது ஏக்கு அப்புறம் 3 லெட்டர் விட்டு இ வரும். அதே போல் ஈக்கு அப்புறம் 3 லெட்டர் விட்டால் ஐ வரும். அதே பேட்டர்னில் சிக்கு அப்புறம் 3 லெட்டர் விட்டால் ஜி, அதுக்கப்புறம் 3 லெட்டர் விட்டோம் அப்படின்னா கே. அதே போல் எம்க்கு அப்புறம் 3 லெட்டர் விட்டால் கியூ, அதுக்கப்புறம் 3 லெட்டர் விட்டால் யூ. அதே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா டிக்கு அப்புறம் 3 லெட்டர் விட்டால் ஹெச், அதுக்கப்புறம் 3 லெட்டர் விட்டால் எல். ஸோ இதுதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் சப்ளிமெண்ட்ரி. எ மவுஸ் இன் எ ஹவுஸ். தெர் இஸ் எ மவுஸ் இன் எ ஹவுஸ். The house is in the town. A cow comes to the house. அதாவது ஒரு மவுஸ் வந்து ஹவுஸில் இருக்குது, அந்த ஹவுஸ் வந்து டவுனில் இருக்குது. அப்போ அந்த வீட்டுக்கு யார் வரா அப்படின்னா கவ் வருது. இட் மேக்ஸ் எ லவுட் சவுண்ட், மூ மூ. த மவுஸ் ரன்ஸ் அவுட் ஆஃப் த ஹவுஸ். அதாவது கவ்வோட சவுண்ட் வந்து அதோட அம்மான்னு கத்தும் இல்லையா, அதுக்கு வந்து மூன்னு சொல்லுவோம். ஸோ இதை கேட்டுட்டு அது வீட்டிலேருந்து யார் வரா அப்படின்னா ரேட் வந்து வருது, மவுஸ் வந்து வெளில வருது. த மவுஸ் ஃபைண்ட் எ நியூ ஹவுஸ் இன் எ நியூ டவுன். இட் இஸ் ஹாப்பி இன் த நியூ ஹவுஸ். இப்போ அதனால என்ன பண்ணுச்சுன்னா மவுஸு ஒரு புது வீட்டை கண்டுபிடிச்சி அந்த நியூ டவுனுக்கு போயிடுச்சு. அங்கே இப்போ அந்த புது வீட்டில் ஹாப்பியாக இருக்குது. ஒன் டே தெர் இஸ் எ லவுட் சவுண்ட், மூ மூ. ஓ நோ, இட் இஸ் த சேம் கவ். ஸோ திரும்பவும் ஒரு சவுண்டு கேட்குது, பார்த்தா அதே சேம் கவ் தான் வந்து சவுண்டு கொடுக்குது. நவ் த மவுஸ் வியர் இயர் மவுஸ். தே போத் லிவ் இன் த சேம் ஹவுஸ். திரும்பவும் அது வீட்டுக்கு இதை தேடி தான் வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கு, என்ன வியர் பண்ணியிருக்குன்னா இயர் மவுஸ், அதாவது காதில் வந்து சவுண்டு கேட்காத அளவுக்கு காதை க்ளோஸ் பண்ணுற ஒரு இது. ஸோ அது இப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே வீட்டிலே சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் இந்த சப்ளிமெண்ட்ரி. நெக்ஸ்ட்டு நம்ம லெட் அஸ் திங்க் அண்ட் டூ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எஸ் ஆர் நோ வந்து டிக் பண்ண போகிறோம். த மவுஸ் லிவ்ஸ் இன் எ ஹவுஸ். ஸோ எஸ். த கவ் டிட் நாட் மேக் ஏ லவுட் சவுண்ட். கவ் வந்து லவுட் சவுண்ட் தான் விட்டுச்சு. ஸோ அப்போ நோ. த மவுஸ் கோஸ் டு எ நியூ டவுன். ஸோ இதுவும் எஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸு. தேர் இஸ் எ மவுஸ் இன் எ ஹவுஸ். த ஹவுஸ் இஸ் இன் த டவுன். எ கவ் கம்ஸ் டு த ஹவுஸ். இட் மேக்ஸ் எ லவுட் சவுண்ட், மூ மூ. The mouse runs out of the house. It runs to a new town. It finds a new house in the town. நம்ம ஸ்டோரி ரீட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் இட், ரைட் இன் த பிளாங்க். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, இட் இஸ் எ மவுஸ். ஸோ அப்போ இங்கே இருக்கிறது என்னது, கவ். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் எ கவ் அப்படின்னு நம்ம இதில் எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு லெட்டஸ் மேக்கில் டேக் எ காட்டன் இயர்பட். இந்த காட்டன் இயர்பட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். டிப் இன் த இங்க்
ஆஃப் எனி கலர். இங்க்ல எந்த இங்க் கலர் இருந்தாலும் உங்களுக்கு ரெட்டு, ப்ளூ, க்ரீன் எது இருந்தாலும் ஓகே. ப்ரெஸ் த கலர்டு போர்ஷன் ஆல் ஓவர் த ஃப்ளவர். ஸோ அதை வந்து கலர் பண்ணி, அதாவது இங்கே இருக்கிற அந்த ஃப்ளவரில் வந்து அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அமுக்கி அமுக்கி எடுக்கிறோம். கலர் த லீவ்ஸ் இன் க்ரீன். க்ரீன் கலர் வந்து லீவ்ஸ்க்கு வந்து அடிக்கிறோம். ஸோ அப்போ திஸ் இஸ் மை பிளான்ட் அப்படின்னு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we move on to the another topic. I can do. Match the words with their pictures. ஸோ பிட்டர் கார்டு வந்து கசக்கும் இல்லையா? ஸோ பிட்டரில் மேட்ச் பண்ணணும். லெமன் வந்து சோர் புளிக்கும். நெக்ஸ்ட்டு சில்லி வந்து ஸ்பைஸியாக இருக்கும். ஸ்வீட் வந்து கேக் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் தயர் அவர் இட்ஸ். வி ஆர் சிஸ்டர்ஸ். ஸோ வி வந்து அவர் வரணும் இல்லையா? அவர் மதர் இஸ் எ நர்ஸ். நெக்ஸ்ட்டு தே ஆர் சேட். தே வந்து தேர் பால் இஸ் எ லாஸ்ட். இட் இஸ் எ பென். இட்ஸ் கேப் இஸ் எல்லோ. ஸோ ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லிசன் டு த டீச்சர், ரீட் த ஸ்டோரி அண்ட் சர்க்கிள் த வேர்ட் த டீச்சர் ரிப்பீட்ஸ். ஓகேவா? ராம் அண்ட் சாம் ஆர் கைண்ட் பாய்ஸ். தே லைக் தேர் பெட் வெரி மச். இட் ஆல்வேஸ் பிளேஸ் நியர் தெம். தே மேக் ஷுர் டு கெட் ஹோம் சூன். ஸோ இதில் நீங்கள் சர்க்கிள் பண்ண வேண்டிய வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, கைண்ட், மச், நியர், கெட், ஷுர். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் த கரெக்ட் வேர்ட்ஸ் இன் த பிளாங்க்ஸ். ஹீ, ஷீ, ஐ, வி, தே. இதுக்கெல்லாம் என்ன வரும்? அந்த வேர்ப் கூட எதுக்கு எஸ் சேர்க்கணும், எதுக்கு சேர்க்கக்கூடாது அப்படின்றத நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஹீ ரன்ஸ் ஆன் த ரோடு. ஹீ வந்தால் வேர்ப் கூட எஸ் சேர்க்கணும். ஷீ வந்தாலும் வேர்ப் கூட எஸ். ஷீ மேக்ஸ் எ பேப்பர் போட். ஐ வந்தால் வேர்ப் கூட எஸ் சேர்க்கக்கூடாது. ஸோ ஐ லைக் மேங்கோஸ். வி வந்துச்சு அப்படின்னா ரைட் தான் வரும், எஸ் சேர்க்கக்கூடாது. ஸோ வி ரைட் எ பைசைக்கிள். நெக்ஸ்ட்டு தே வந்தால் சேம். தே டெல் அஸ் எ ஸ்டோரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் மேட்ச் கரெக்ட் பிக்சர்ஸ். த மவுஸ் ஹேஸ் எ க்ரௌன். மவுஸ் வந்து க்ரௌன் போட்டிருக்கா, அது அங்கே மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு த க்ளவுன் ஹேஸ் எ பிக் மவுத். இந்த ஜோக்கருக்கு வந்து பெரிய வாய் இருக்குது, அங்கே வந்து மேட்ச் பண்ணணும். த கவ் மேக்ஸ் எ சவுண்டு. ஸோ அங்கே வந்து மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிசைட் த போயம் பேட்டே கேக். பேட்டே கேக் நம்ம பார்த்தோம்ல, எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற கேக் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை நம்ம ரீகால் பண்ணணும். ஸோ ஓவராலாக லேர்னிங் அவுட்கம்னா வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணியிருக்கோம். நேம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தோம். ரெசிட் எ போயம், பேட்டே கேக் லேர்ன் பண்ணோம். சைட் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா ரூல்ஸோட. அண்டர்ஸ்டாண்ட் த நீட் டு ஹெல்ப் ஒன் அனதர். யாருக்கெல்லாம் ஹெல்ப் தேவைப்படும் அவங்களாம் யாருன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஃபோனிக் வேர்ட்ஸ் ரீட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஓயூ அண்ட் ஓடபிள்யூவில் வேர்ட்ஸை லேர்ன் பண்ணோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட் அண்ட் த கவ் அப்படின்ற இந்த ஸ்டோரியை லேர்ன் பண்ணோம். வி, அவர், தே, தயர், அண்ட் இட்ஸ் அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணோம். அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கங்கே அந்த ஆப்பிள்ஸ்க்கு வந்து கலர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஆல் அண்ட் பி சேஃப். வி வில் மீட் இன் த next class.